கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற காரியம் ஏனோக்கின் விசுவாசம். விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சி பெற்றான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் அந்த நாடிலும் அநேகர் அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அந்த முற்பிதாக்கள் எல்லாரும் கல்லறையிலே அடக்க பண்ணப்பட்டார்கள், ஏனோக்கு தவிர. ஆனால் ஏனோக்குளுக்கு இருக்கிற விசுவாசம், நான் ஒரு நாள் காணப்படாமல் உயிரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 365 வருடத்தில் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு கூட உறவாடினான், தேவனோடு கூட நடந்தான். அவள் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதற்கு முன்பே அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஒருவேளை இன்றைக்கும் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது கல்லறைகளை கட்டி வைக்கிறார்கள், கல்லறைக்கு இடம் வாங்குகிறாங்களா. ஆனால் நீங்கள் அதற்காக அழைக்கப்படலை. இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஏனோக்கி போல நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நொடிப்படுதலை குழந்தை நிருபத்தில் ஒரு இமைப்படுதலை நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்காக ஏனோக்கை போல நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் கல்லறைக்கு செல்வது இல்லை. எக்கால சத்தம் வரும்போது நாங்கள் நித்திரை செய்வதற்கு முந்திக் கொள்வது இல்லை. ஆகவே அதற்கு முன்பாகவே நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ கல்லறை குறித்து நீ பயப்படாத, உடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. இயேசு உன்னோடு வரும்போது நீ உயிரோடு மறுரூபக்கப்பட்ட சரீரம் அல்ல, ஒரு மகிமையின் சரீரமாக உயிர்த்தெழுவதற்கு இயேசு சீக்கிரமாக வருகிறார். உன்னை அதற்கென்று ஏனோக்கை போல அந்த விசுவாசத்தோடு நீ காணப்படும் போது அது அப்படியே உன் நாய்க்குள்ள நடக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய ரகசிய வரிகளை இவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் உதவி செய்வதற்காக சோதனை.